வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். பல்லவன் கிட்ட ஓட போறவங்கள கருணாகரன் தடுக்க, பாவிகளே, கண்ணை கெடுத்தது போதாதுன்னு இப்படி உயிரோட வதைக்கிறீங்களே, துடிக்கும் ஜீவனுக்கு இரக்கம் காட்டும் தூயவர்கள் ஒருத்தர் கூட இல்லையா? பசுவை கொன்னாலும் துடிப்பவர்கள் இருக்கிறாங்களே, பகுத்தறிவு படைத்த என்னோட செல்வத்தை காப்பாற்றுவர் யாருமே இல்லையா? இங்க எவருக்குமே துணிவில்லையா? ஆண்மை இல்லையா? இந்த நாடு இவன் ஒருவனுக்காகவா? பத்தினியின் கண்ணீருக்கு பதிலே இல்லையா? சொல்லுங்கள், என் கணவனை காப்பாற்றுங்கள்னு மகாதேவி துடிக்கிறாங்க. கருணாகரனோட கைய உதறிட்டு வல்லவன் பக்கத்துல போறதுக்குள்ள வீரர்கள் மகாதேவியை தடுத்துடுறாங்க. வலையில சிக்கி இருக்கிற வல்லவன், எங்க இருக்கிற மகாதேவி, என்னால உன்னை பார்க்கவே முடியல மகாதேவின்னு தவிக்கிறார். அப்ப கருணாகரன், பாருங்கள் வீரர்களை பாருங்கள், கூட்டுக்கிளியும் நாட்டுக்கிளியும் நாடகம் நடத்துவதை பாருங்கள், கூக்குரலிட்டு கொஞ்சி மகிழ்வதை பாருங்கள்னு வில்ல சிரிப்பு சிரிக்க, மகாதேவி ரொம்ப ஆத்திரமா, சிரிக்காதே மிருகமே சிரிக்காதே, ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளாகும் என்பதை மறக்காதே மிருகமே, கற்புக்கு நெருப்பு துணை என்று அறியாத கயவனே சிரி, நன்றாக சிரி, ஜீவனற்ற உன் உடலை நாய் நரிகள் தின்னும் வரை சிரின்னு அழ அவங்க கண்ணு முன்னாலே வல்லவன் அடிக்கிறாங்க. வானகமே தாயே, மன்னகமே மாதாவே, கண்ணகி நெறியை காத்து நிற்பவள் கதறி அழுவதை பாருங்கள், துவண்டு கிடந்த கூந்தலை பாருங்கள், வீங்கி கிடந்த கண்களை பாருங்கள், விரும்பி கிடந்த பெண்மையை பாருங்கள்னு மகாதேவி கதறி அழ, வல்லவன் அழாதே மகாதேவின்னு சொல்லிக்கிட்டு கருணாகரன் பக்கத்துல போய், உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டதுன்னு சொல்ல, வல்லவனை அடிக்க கருணாகரன் சவுக்க தூக்க வல்லவன் முன்னாடி வந்து நின்னுட்டு, என்ன வேணும்னாலும் அடி, சித்திரவதை செய், என்னோட கணவனை ஒண்ணும் செய்யாதுன்னு கெஞ்சுறாங்க மகாதேவி. அப்ப வல்லவன் மகாதேவி கிட்ட, அந்த அயோக்கியனோட கால்கள்ல மண்டியிடாதேன்னு சொல்ல, மகாதேவியை தள்ளி விடுறார் கருணாகரன். மகாதேவி வல்லவன் மேல விழ, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பீர்களே, எங்கேயத்தான் அந்த தர்மம்னு கேட்க, வல்லவன் தன் மேல இருக்கிற வலையை எடுத்துட்டு, வந்துட்டியா, எங்க நம்மளோட குழந்தைன்னு கேட்க, அதை கேட்டதும் கதறி அழுகுறாங்க மகாதேவி. அதை கேட்டு வெடி சிரிப்பு சிரிச்சுட்டு, மேலோகத்துல உனக்காக காத்திருக்கிறான், நீ அங்கேயே போய் பார்க்கலான்னு சொல்ல, அதை கேட்ட வல்லவனுக்கு ரத்தம் கொதிக்குது. ரோஹின்னு சொல்லிட்டு அவரோட சவுக்கு பிடுங்கிட்டு கருணாகரனுக்கு ஒரு குத்து விட்டுட்டு அங்க இருந்த எல்லா வீரர்களோடையும் சண்டை போட ஆரம்பிக்கிறார் வல்லவன். வல்லவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து, நீ குருடனாச்சேன்னு கருணாகரன் ஆச்சரியத்தோட கேட்க, நானா குருடன், நன்றாக பார், பளிச்சிட்டு சுடரும் என் கண்களை பார், உன்னை பழிவாங்க துடிக்கும் என் கண்களை பார்னு சொல்ல, அதை கேட்ட மகாதேவிக்கு சந்தோஷம் தாழல. கண்ணிலே கருத்திலே குருடன் நீ, இன்றுதான் விழிக்கப் போகிறாய், இத்தனை காலம் நீ என்ன செய்து வந்தாய் என்பதை இன்றுதான் உணரப் போகிறான் கோபத்துல கொதிக்கிறார் வல்லவன். செல்லையன் என்னை ஏமாத்திட்டான்னு கருணாகரன் ஆத்திரத்தோட சொல்ல, உன் அதிகார வெறிக்கு அக்கிரம தாண்டவத்துக்கு ஆயுதமாக மறுத்தவனடா அவன், உனக்கு துணையாக இருந்து தூயவனாக மாறி என் கண்களை காப்பாற்றினான் அவன் சொல்றார் வல்லவன். உடனே கருணாகரன் கோபமா, வல்லவா, மரியாதையா ஈட்டியை கீழே போடு, உன்னோட எதிரில இருக்கிறவன் சோழ நாட்டு மன்னன்னு சொல்ல, அதை கேட்டு வல்லவன், மன்னன், மக்கள் தந்த மகுடமா, நீ மன்னன் பெற்ற செல்வமா, கள்ளத்தால் பெற்ற நாடு, கபடத்தால் பெற்ற வாழ்வு, ஆளில்லா வேலையிலே தானாக தலையில் தூக்கி வைத்துக் கொண்ட மணிமகுடம், துரோகியே, மக்களின் வெள்ளத்தால் நீ அடித்து செல்லப்படும் காலம் வந்து விட்டதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க இருந்த ஈட்டையை எடுத்துட்டு வல்லவனோட சண்டை போடுறார் கருணாகரன். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அதே சமயம் மக்கள் கூட்டம் கூட்டமா அரண்மனையை நோக்கி படை திரண்டு வர்றாங்க. அந்த சமயத்துல குற்றுயிரும் குலையுயிருமா இருக்கிற மங்கம்மா குழந்தைய வச்சிருந்த கூடையோட சண்டை நடக்கிற இடத்துக்கு தள்ளாடி எப்படி வர்றாங்க. கருணாகரனை கீழே தள்ளிட்டு, உன்னோட வாழ்க்கை இன்னையோட முடிய போதுன்னு சொல்லி ஈட்டியால வல்லவன் குத்த போக, அந்த சமயம் நிறுத்துங்கள் அண்ணான்னு கூப்பிட்டபடி மங்கம்மா அங்க வர்றாங்க. தலையில இருந்து ரத்தம் வழிய படியில இருந்து மங்கம்மா கீழே விழ, மகாதேவி பதறி அவங்க கிட்ட போறாங்க. வல்லவனோட காலை பிடிச்சுக்கிட்டு, அவரை ஒண்ணும் செய்யாதீங்கண்ணா, மன்னிச்சிடுங்கண்ணான்னு கெஞ்சுறாங்க மங்கம்மா. மங்கம்மா, இவனையா மன்னிக்கிறது, கள்ளம் கபட அறியாத என்னோட குழந்தைய கொன்ற இந்த சண்டாளனையா மன்னிக்கிறதுன்னு ஈட்டிய வல்லவன் தூக்க, மங்கம்மா, இல்ல அண்ணா, உங்களோட குலவிளக்க அணையில அதோ அந்த கூடையில இருக்குதுன்னு சொல்ல, அவசரமா மகாதேவி அந்த கூடையில இருந்த குழந்தைய எடுக்கிறாங்க. தன்னோட குழந்தை உயிரோட இருக்கிறத பாக்குற மகாதேவிக்கும் வல்லவனுக்கும் பயங்கர சந்தோஷம். அதை பார்த்த கருணாகரனுக்கு ஒண்ணுமே புரியல. மகாதேவியோட குழந்தை உயிரோட இருக்குதுன்னா அப்ப இறந்தது யாரோட குழந்தைன்னு கருணாகரன் கேட்க, மங்கம்மா அழுதுகிட்டே, என்னோட குழந்தை, உங்களோட குழந்தை, நம்மளோட குழந்தைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. மங்கம்மா, எனக்காகவா உன்னோட குழந்தையை பலி கொடுத்து விட்டாய்னு மகாதேவி அழ, மங்கம்மா வல்லவன் கிட்ட, உங்களோட குழந்தையை காப்பாத்தி தந்தேன், சாவோட தலைவாசல்ல இருக்கேன், இப்போ உங்களோட தங்கைக்கு கொடுத்த கடைசி பிச்சையா அவளோட கணவனை காப்பாத்தித்தார்கள்னு கெஞ்சுறாங்க மங்கம்மா. மங்கம்மா, உன்னோட தியாகத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஈட்டிய வல்லவன் தூக்கி போட, கருணாகரன் மங்கம்மாவை தன்னோட மடியில போட்டுக்கிட்டு அழுகிறார். மற்றவர் குழந்தையை கொல்ல நினைத்தீர்கள், உங்கள் குழந்தையே குத்தி கொன்றீர்கள், பிறர் மனைவியை கெடுக்க நினைத்தீர்கள், உங்கள் மனைவியே இழக்கிறீர்கள்,
அந்த புண்ணியவதிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்களால் அவள் பட்ட கஷ்டத்திற்கு பாவ மன்னிப்பு கேளுங்கள்னு சொல்லிட்டு வல்லவன் கிட்ட இவரை மன்னிக்க மாட்டீர்களான்னு கேட்க வல்லவன் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு கருணாகரனை ஏத்துக்கிறார். வல்லவன் தன்னை மன்னிச்சத கருணாகரனாலேயே நம்ப முடியல. நீ என்னை மன்னிப்பாயா, இந்த பாவிக்கும் மன்னிப்பு இருக்கிறதான்னு கருணாகரன் கேட்க, அழாதே கருணாகரா, தவறு செய்தவன் கண்ணீர் தான் தவறுக்கு பரிகாரம். பாறையிலே விதை தூவினாய், அது பலன் தரும் என்று எதிர்பார்த்தாய், ஆனால் நேரவில்லை. ஆனால் நீ தெளிந்து விட்டாய் கருணாகரா. இப்பொழுது நீ புடம் போட்ட தங்கம், சுடப்பட்ட சங்கு, புதிய மனிதன் நீ. நாம் பழைய நண்பர்கள். கலங்காதே கருணாகரா, கலங்காதே. உன் களங்கம் விலகிவிட்டதுன்னு ஆறுதல் சொல்றார் வல்லவன். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட இனிமேலையாவது நட்பா இருங்கன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுடுறாங்க மங்கம்மா. அதை பார்த்த கருணாகரன் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறார். அங்க இருந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு தன்னையே கருணாகரன் குத்துக்கிறார். உடனே வல்லவன் அவர் தாங்கி பிடிச்சுக்கிட்டு, என்ன காரியம் செய்து விட்டாய் கருணாகரா, திருந்திய பின் தற்கொலையா, மாறிய பின் மரணமான்னு கேட்க, அதுக்கு கருணாகரன், நீ மன்னித்து விட்டாய், ஆனால் என் மனசாட்சி மன்னிக்கவில்லை. என் போன்ற துரோகிகள் என்னாலும் தோன்றாமல் இருக்க என் மரணம் ஒரு பாடமாக இருக்கட்டும் சொல்லி இறந்துடுறார் கருணாகரன். அதே சமயத்துல சோழ மன்னர், சாளுக்கிய மன்னர், வேதநாயகம், சுந்தரன், மக்கள் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. மங்கம்மாவும் அவங்க குழந்தையும் செஞ்ச தியாகத்துக்காக குழந்தையோட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிலை செஞ்சு அதுக்கு மகாதேவியும் வல்லவனும் மாலை போடுறாங்க. இதுதாங்க மகாதேவியோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.